முகம் தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு காட்ட போகிறேன். முட்டை ஃப்ரைட் ரைஸ் வந்து சமைச்சு காட்ட போகிறேன். என்னுடைய மெத்தடில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எப்படி சமைக்க போகிறேன்னு பார்க்க முதல் அதற்கு அவசியமான பொருட்களை பார்ப்போம் வாங்க. முட்டை 5, ரம்பை, கருவேப்பிலை, ஏலக்காய், கராம்பு, பட்டை, கரட்கிழங்கு 2, உப்பு தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் தேவைக்கேற்ப, லீக்ஸ் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தேவைக்கேற்ப, மசாலா தூள் பிரியாணி மசாலா 2 மிக்ஸ் பண்ணி அரை கரண்டி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சதுரமாக வெட்டி எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 1 கரண்டி, மரக்கறி சுக்கட்டி 1, எண்ணெய் தேவையான அளவு, பட்டர் தேவைக்கேற்ப. இப்போது காட்டிய பொருட்கள்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. வாயால் வடிவாக சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் வீடியோ கீழுக்கும் பதிவிடுறேன். இனி வந்து நாம் எப்படி எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம்னு காட்டுறவங்களும் பார்ப்போம். முதலாவது இந்த முட்டையை பொரிச்சு எடுத்துருவோம். அதுக்கு லைட்டாக உப்பு போட்டுருவோம். மிளகுத்தூள் 1 கரண்டி, மஞ்சள் தூள் சிறிதளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்து போட்டு பட்டர் கொஞ்சம் விட்டு இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். முட்டையெல்லாம் நல்லா சரியாக இதாகும் வரைக்கும் மஞ்சள் மிளகெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அதின பிறகு நாம் லைட்டாக இதை பூ மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சு போட்டு அடுத்தது வந்து சொல்ல மறந்துட்டு இன்னொன்று சோறு பாசுமதி அரிசி சின்ன அரிசி நான் வேங்கி சமைச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த சோறு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு அது 500 கிராம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஒன் செய்துட்டோம். கொஞ்சம் குறைச்சி வச்சு போட்டு இந்த பாத்திரம் சூடாகும் வரைக்கும் மிதிப்போம். இனி வந்து பாத்திரம் சூடாகிட்டு லைட்டாக பட்டர் போட்டுருவோம். அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இந்த முட்டையை இதுக்கு போட்டுருவோம். இப்போ இனி இந்த முட்டையை நல்லா இப்படி கரைக்கிற மாதிரி எடுத்து நல்லா அது சின்ன சின்னதாக வாரத்துக்கு எடுக்கணும். கொஞ்சம் அடுப்பு ஃபுல்லாக கூட்டிடாதீங்க, பற்றி போய்த்துடும். சில்வர் பாத்திரத்தில் இதான் நான் வந்து பொரிக்கிறதில்ல. நல்லா இப்படி செய்து கொண்டே இருங்க, வடிவாக இதாகி வரும். அதுக்குள்ள அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு அழகாக செய்து எடுக்கணும். இப்போ வந்து முட்டை சரியாயிட்டு ஓப் பண்ணிடுவோம். அடுப்பு ஓப் செய்து போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி பூ மாதிரி நம்ம செய்து எடுக்கணும். வடிவா ஓவராக சின்ன துண்டாக இருக்கக்கூடாது முட்டை. ஏன்னா சோறில் வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக விளங்கணும். நாங்கள் அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இந்த பாத்திரத்தை வச்சிருவோம். இது சூடானதும் லைட்டாக எண்ணெய் விடுவோம், மறுக பட்டர் விடுவோம். பாத்திரம் வந்து சூடாகிட்டு கணக்க எண்ணெய் விடக்கூடாது, லைட்டாக சொட்டு விட போகிறோம். இந்த அளவு அப்படியே இந்த பட்டரையும் சேர்க்க போகிறோம். இது நல்லா உருகின பிறகு இதுக்கு கருவேப்பட்டை, ஏலக்காய் 2, கராம்பு 3 இதை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சு அதையும் இதுக்குள்ளே போட்டோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இன்றைக்கி என்னுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வைக்க போகுதுன்னு அடுத்தது வந்து பண்ணி வச்சோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சோம், அதை போட்டுருவோம். கொஞ்சம் பெரிய துண்டாக ஒரு வெங்காயம் எடுத்து போட்டிருக்கோம். ஒன்று தான். நீங்கள் வேணுமென்னா ரவுண்டாக வெட்டி வட்டமாக வெட்டி போடணும். இப்போ கட் பண்ணி வச்ச கேரட் போட்டுருவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா இது வந்து நீங்கள் எண்ணெய் போடலைன்னாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் தேவையில்லை. நீங்கள் எந்த நல்லெண்ணெய் ஒலிவ் ஆயில் எண்ணெய் எதுண்டாலும் பாவிச்சா இது முட்டை ரைஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு பட்டரும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்ச கருவேப்பிலை ரம்பை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஏன் கேரட்டுக்கு பிறகு போடுறோன்னா அந்த கேரட் வதங்கின பிறகு இதை போட்டிங்கன்னா இதில் உள்ள மனம் வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டுக்கே போடாமல் பிறகு போட்டலாம். உப்பு போட போகிறோம். உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க, ஏன்னா கேரட் வந்து அவிஞ்சிட்டுது. இனி என்ன செய்ய போகிறோம், லைட்டாக மிளகுத்தூள் கொஞ்சம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இனி வந்து லீக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லீக்ஸையும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் எடுத்து வைப்போம் கடைசியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லீக்ஸ் எல்லாம் கூடுதலாக அவிஞ்சிடக்கூடாது, நல்லா லைட் கலராக அரிக்கணும். அதுக்காக தான் இப்போ போட்டேன். இந்த இதுக்கு வந்து மசாலா தூள் அரைக்கரண்டியும் பிரியாணி மசாலா அரைக்கரண்டியும் போட்டிருக்கேன். சின்ன கரண்டியில் அதையும் போட்டிருக்கோம். அதாவது இந்த கரண்டியில் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கணக்கை போட்டிங்கன்னா சோறுற நிறம் வந்து வேறு நிறம் ஆகிடும் மற்ற மாதிரி. அதுக்காக லைட்டாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிரியாணி பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தனியாக சேர்த்திங்கன்னா வடிவாக இருக்கும், ருசியாகவே இருக்கும். வடிவாக மட்டுமில்லை, ருசியாக இருக்கும். சோறு சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட்டர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாசுமதி அரிசிக்கு. வாங்க இப்போ கறியை பார்ப்போம். இப்போ இந்த டைமில் வந்து நான் என்ன செய்யணும், இந்த சோயா சோஸ் எடுத்து வச்சேன். இதுக்கு என்ன செய்திருக்கேன், லைட்டாக இந்த கரண்டியில் சீனி ஒரு சொட்டு போட்டு வச்சுருக்கேன். இதையும் நாம் ஊற்றிடுவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சோயா சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இனி கூடுதலாக மரக்கறி அவியக்கூடாது. இனி நம்மளோட வேலை இதாக போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு இப்போ நாம் முட்டையை சேர்க்க போகிறோம். பொரித்து வச்ச முட்டையை சேர்த்துருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆனால் முட்டை வந்து சின்னதாக, அதாவது நபியாத அளவுக்கு நீங்கள் கிளறி விடுங்க. ஏன்னா முட்டை வந்து பெரிய பெரிய துண்டாக இருக்கணும். வீட்டில் 5 பேருக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டை 2 பேர் இருந்தீங்கன்னா 2 எடுங்க. ஆக்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை அதிகமாக போடலாம். இப்போ வந்து நாம் சோறை மிக்ஸ் பண்ண போகிறோம். சோறை இப்போ நாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடும். சோறு இதில் 2 கோப்பை எடுத்தால் தான் 5 பேருக்கு சரியாக இருக்கும். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி இருக்கேன்னு பாருங்கள். நாம் முட்டைக்கு இந்த இது சமைக்கும்போது மஞ்சள் தூள் போடலை. நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட அவசியம் இல்லை. ஏன்னா முட்டையை பொரிக்கும் போது நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். முட்டைக்கு போடலைன்னா நீங்கள் இந்த கறி தாளிக்கும் போது, மரக்கறியெலாம் தாளிக்கும் போது நீங்கள் அதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சோறு வந்து தனித்தனியாக இருக்கி சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு லைட்டாக உப்பு காணாது. இந்த இருந்த மிளகுத்தூளோட உப்புத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உப்புக்கு காணலைன்னா அநியாயமாக போய் திரும்ப சோறு. அப்போ நாம் வந்து உப்பை சாப்பிட்டு போட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் இதுக்கு சில்லி பேஸ்ட்டு சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் சேர்ப்போம். சேர்த்தா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் அந்த சில்லி பேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து நான் சுப்கட்டி, மரக்கறி சுப்கட்டி போட போகிறேன். அது போட்டால் நம்மளோட உப்பெல்லாம் சரி செய்திடும். மீத வச்ச அந்த லீக்ஸ் அதை போட்டுரும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். லீக்ஸ் வந்து பச்சையாக விளங்கணும். எண்ணெய் நல்லா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சைடெல்லாம் கறி இருக்கும். அதெல்லாம் வந்து வடிவாக நீட்டாக எல்லாம் ஒன்றோட ஒன்றா இணையிறதுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மேகி சூப் கட்டியை இதுக்கு வடிவாக இப்போ எங்களை எக் ஃப்ரைட் ரைஸ் சரியாக வந்துட்டு, முட்டை ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக செய்துட்டு உப்பெல்லாம் சூப்பராக இருக்கு. சும்மா இறைச்சி பீஃப் பிரியாணி மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. சாதாரணமான முட்டை சாதம் இல்லை இது, சும்மா அப்படி இருக்கு. இதுக்கு நீங்கள் கோழிக்கறி சமைச்சு எடுக்கலாம், அல்லது ஒரு சம்பல், வெங்காய சம்பல் அல்லது தயிர் சம்பல், தயிர் போட்டு பெரிய வெங்காயம்லாம் போட்டு ஒரு சம்பல் ஒன்று செய்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கோழிக்கறி சிக்கன் கறி தான் இதுக்கு சமைச்சு எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் செய்திடுவோம். கொஞ்சம் சூடு தணிஞ்ச பிறகு ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்மளோட சோறு வந்து தயாராகிட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்சிட்டு நாம் அந்த டிஷ்ஷுக்கு வச்சு உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளோட வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு இந்த வடிவாக நீட்டாக. நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக செய்துட்டேன். இந்த சில்லி பேஸ்ட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள் சில்லி பேஸ்ட் எப்படி செய்திருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி சோறு சமைக்கும் போது ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அதுகளுக்கெல்லாம் இது மிக்ஸ் பண்ணி சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கீங்க, எவ்வளோ நல்லா சூப்பராக உப்பு ருசி எல்லாமே நீட்டாக இருக்கு. பிள்ளைகள் குழந்தைகள் எல்லா பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். மற்றது வந்து எனக்கு அதிகம் லைக் செய்யுங்க, இந்த வீடியோக்களை பாருங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு மிக அவசியம். மற்றது நாளைய தினம் நல்ல ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.